வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். பாதி கிணறு தாண்டிட்டோம். இன்னைக்கு 24வது லா. ம். ஸோ 24வது லா பற்றி வினோத் சொல்லுவான். நம்ம அதை எடுத்து டிஸ்கஸ் பண்ணுவோம். இதில் என்ன சொல்கிறேன்னா, play the perfect courtier. Perfect courtier thrives in a world where everything revolves around power and political dexterity. He masters the art of indirection. He flatters, yields a superior, asserts power over others in a graceful manner. இதில் வந்து நிறைய பாயிண்ட் சொல்லியிருக்காரு. அவாய்ட் அப்ஸ்டனேஷன் அப்படின்னா உன்னை பற்றியே பேசாமல் இருக்கணுமா, சரிங்களா? நாட் அட்ராக்ட் அட்டென்ஷன் டு யுவர் செல்ஃப். ரெண்டாவது வந்து ப்ராக்டிஸ் நான் சலன்ஸ். நெவர் சீம் ஒர்க்கிங் டூ ஹார்ட். அவன் டேலண்ட் அப்படியே நேச்சுரலாக வர்றது மாதிரி இருக்கணுமா. மூணாவது ஃப்ரூகல் வித் ஃப்ளாட்டரி. ரொம்ப பேராட்டு புகழத்தனம் தான் வந்து ரொம்ப கம்மியாக சொல்லணுமா, ரொம்ப சபாஷ் சொல்லுவது தான். அப்புறம் அரேஞ்ச் டு பி நோட்டீஸ் தான். இங்கே தான் பேரடாக்ஸு. யூ கேனாட் டிஸ்பிளே யுவர் செல்ஃப் பிரேசன்னாலாம், ஆனால் அட் த சேம் டைம் உன்னை நோட்டீஸ் பண்ணுவான். தொடரணுமா, சரிங்களா? அப்புறம் ஆல்டர் யுவர் ஸ்டைல் இன் லாங்குவேஜ் அக்கார்டிங் டு த பர்சன் யூர் டீலிங் வித். அப்புறம் யாரெல்லாம் ரூமில் இருக்கானோ அது மாரி நீ நடிக்கணுமா. ஸோ அந்த ஆளுக்கிட்ட அந்த மாரி பேசுகிறவன், சரிங்களா? அப்புறம் என்ன ஆனாலும் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா ட்ரம்ப்புக்கு பார்த்து நம்ம கற்றுன்னு இருக்கோம். நெவர் பி த பேரர் ஆஃப் பேட் நியூஸ். ஏன்னா நீ தூக்கி வந்தாலும் மெசேஜரை சுட்டுருவாங்களாம், சரிங்களா? அப்புறம் நெவர் அஃபெக்ட் ஃப்ரெண்ட்லினஸ் இன்டிமசி வித் யுவர் மாஸ்டர். அப்படின்னா அவன் மாஸ்டரோட குருவோட ஜிகிரி தோஸ்தா இருக்காதீங்க, சரிங்களா? இப்பயும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சுக்கணுமா. அப்புறம் யார் உன் மேலே இருக்கானோ அவனை டைரெக்டா திட்டாத, சுற்றி வச்சு அவனை கூட்டுங்கிறான். அப்புறம் பி இன் ஃப்ரூகல் இன் ஆஸ்கிங். மேலே இருக்கவன் தலைவர்கிட்டேருந்து ஃபேவர் கேட்கறத கம்மியாக வச்சுக்கோங்கிறான். அப்புறம் நெவர் ஜோக் அபவுட் அப்பியரன்ஸ் ஆர் டேஸ்ட். யாராவது பார்த்து ஜோக் அடிச்சிடாது. ஆமா, எல்லாமே மாஸ்டரை பார்த்தோம். ஆமா. அப்புறம் வந்து டு நாட் கோட் சினிக், ஆல்வேஸ் அட்மைர். சினிக்கலா இருக்காத. இது வந்து நான் பர்ஃபெக்ட்டா ஆமா, இன்னும் நிறைய இருக்கு, சொல்லு. ஒண்ணா போவோம். ஆமா. அப்புறம் வந்து இது 2 எபிசோட் ஆயிடும். நம்ம ஒன்னொன்னா போவோம். முதல் 4 பாயிண்ட் எடுத்து பேசுவோம். சரி. இது பர்ஃபெக்ட் கோர்ட்னா நீங்க ட்ரம்ப் போகக்கூடாது. இது வந்து ஒரு கார்பரேட் செட்டப்புக்கும் இது ஒர்க் ஆகும். ஒரு எம்பரர் அண்ட் அட்வைசர்ஸ். இப்போ ரீசென்ட்லி ஒன் எம்பரர் பாஸ்ட் அவே, whom all of us loved, including me. அவரோட கோர்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே புரியும் உனக்கு. சொல்லுங்க. ஸோ தி எம்பரர் இஸ் அஃப்கோர்ஸ் ரத்தன் டாட்டா. அது புரிஞ்சிருச்சு. ஸோ அவரோட சோசன் ஃபியூ அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன்லாம் 75 வயசு 80 வயசு வரைக்கும் இருந்தான். இருந்து ரிட்டையர் ஆகி சில பேர் போயிட்டாங்க. அடுத்த கோர்ட்டியர்ஸும் அவர் செலக்ட் பண்ணவங்க இன்னும் இம்பார்ட்டன்ட் பொசிஷன்ஸில் இருக்காங்க. ஸோ தட் ஹீ ஃபீல்ஸ் தட் இஸ் இம்பேக்ட் வில் பி லாங்கர் தென் தட். அவரோட பெரிய கோர்ட்டியர் ஹூ டைட் பிஃபோர் ஹிம் வாஸ் அ மேன் கால்ட் ஆர் கிருஷ்ணகுமார். அவரோட ட்ரபிள் ஷூட்டர், ரைட் ஹேண்ட் மேன். இஸ் த மேன் ஹூ ரன் டாடா டீ. அண்ட் டாடா டீ மட்டும் ரன் பண்ணல, டெட்லியை டேக் ஓவர் பண்ணதுக்கும் அவர் தான் ரீசன். இந்தியன் ஹோட்டல்ஸ்லேயும் அவர் கை போட்டு வச்சுருந்தார், ரைட்டா? அவர் இறந்தபோது ரத்தன் டாட்டா பெரிய இரங்கல் செய்திலாம் சொன்னார். இது சவுத் இந்தியன். யாருக்குமே இப்போ வெளில போய் நீ கிருஷ்ணகுமார் யாருன்னா ஒருத்தருக்கும் தெரியாது. நீ ஆனால் கிருஷ்ணகுமாரை பற்றி கொஞ்சம் படி. கிருஷ்ணகுமார் ஆர் கிருஷ்ணகுமார் டாடா சன்ஸ்ன்னு போடு வரும். ஒரே நிமிஷம். ஆர் கிருஷ்ணகுமார் இந்தியன் பிஸ்னஸ் எக்ஸிக்யூட்டிவ் 2020 ஜனவரி 1 தான் இறந்தார். இப்போ 1 ஜனவரி 2023 தலைவருக்கு முன்னாடி போயிட்டாரு. ஆமாம், 84 இயர்ஸ் ஓல்ல மும்பையில் இறந்தார். அவர் லயோலா காலேஜ். ஐயோ, நம்ம ஆல்பின் மேரி, ஐ திங்க் உங்க ஆல்பின் தான், நம்ம ஆல்பின் தான். யாருக்கும் தெரியாது. லயோலா காலேஜ் டொனேஷன் வாங்கியிருக்க மாட்டான் அவர்கிட்ட, படி நீ. ஆமாம், சரிங்களா? பத்மஸ்ரீலாம் வாங்கியிருக்காங்க. சரி, ஏர்லி லைஃப்ல வந்து தலசரியில பிறந்திருக்காரு, இந்தியன் ஸ்டேட் ஆஃப் கேரளால பிறந்தவர். சுகுமாரன் சுரோஜினிக்கு அவங்க அம்மா அப்பா பேரு. மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல படிச்சிருக்காரு சென்னையில. ஃபாதர் வந்து போலீஸ் கமிஷனரா இருந்திருக்காரு. லயோலா காலேஜ்ல படிச்சுட்டு மாஸ்டர்ஸ் டிகிரி வந்து பிரசிடென்சி காலேஜ்ல பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ரேங்க்ல வாங்கியிருக்காரு. ஆமா, மெட்ராஸ்ல தான், எல்லாமே மெட்ராஸ் தான். ஆமா, மெட்ராஸ்ல. ஆமா, 1963 டாடா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீசஸ்ல சேர்ந்திருக்காரு.
சரிங்களா? போஸ்டட் இன் டாடா இண்டஸ்ட்ரீஸ் வேர் ஹி ஒர்க் ஃபார் 2 இயர்ஸ். இந்த டாடா இண்டஸ்ட்ரீஸில் தான் ரத்தன் டாட்டா முதல்ல போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கம்பெனியில் உட்காந்துட்டு இருந்த பீரியட் அது. கரெக்ட். 1965ல டாடா குளோபல் பெவரேஜஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டார். அதான் Then known டாடா as Tata Finlay. ஆமா. டாடா ஃபின்லேக்கு ஆமா. ட்ரான்ஸ்ஃபர் Rebranding of Tata Tea to become Vice President of South Indian Plantations in 1982ங்க. Promoted to Joint Managing Director of the company in 1988. 3 years later, he became the sole Managing Director. 1997, Head of Division and moved to Indian Hotels Company, Hospitality Division, Tata Group, including Tata Hotels, Resorts and Palaces. Under his அப்பதான் போய் இது யூரோப்பு அங்கெல்லாம் கம்பெனி வாங்கினாரு. ஆமா டெட்லி டாடா டீயும் கை வச்சிருப்பாரு. ஆமா அதான் டாடா டீ 1990 ஆமா ஜாயிண்ட் வெஞ்சர்ல டாடா யூகே 1992ல லேட்டர் அக்வயர்ட் பிரிட்டிஷ் கம்பெனி ஃபார் $271 million பை அவுட். ரைட். இப்போ நிறுத்து, நான் சொல்றேன் என்னெல்லாம் பண்ணேன். இது மெட்ராஸ்ல வளர்ந்தவர். அவங்க அப்பா மெட்ராஸ்ல போலீஸ் கமிஷனர். ரைட்டா. லைலா காலேஜில் படித்தார். லைலா காலேஜில் போனால் அவரை யாருன்னே தெரியாது. இப்போ நம்ம ஆல்பினை கூப்பிட்டு கேளு, யார் இருக்கானடா ஆல்பின்னு ஓட்டானா, ஆல்பினை குசுவை இந்த பையன் லீக் பண்ணிட்டானா, இவன் தான் லீக் பண்ணிட்டான். டெஃபினட்டாக லீக் பண்ணிடுவான் வள்ளுவர். கிருஷ்ணகுமார் லைலா காலேஜ், பிரசிடென்சி காலேஜ், டாடா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸில் சேர்றாரு. டாடா இண்டஸ்ட்ரீஸில் தலைவர் இருக்கும்போது இருக்கிறாரு. அங்கேருந்து இதுக்கு தவறாரு. எதுக்கு? டாடா ஃபின்லேக்கு. டாடா ஃபின்லேருந்து ஏன்னா ஃபின்லே ஃபேமிலியும் டாட்டாவும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தது. ஆமாம். அப்புறம் ஃபின்லே சொன்னால் என்னால் நடத்த முடியலன்னு நீயே வச்சுக்கோன்னு ஜேடிகிட்ட கொடுத்துட்டான். ஆமாம். அந்த டாட்டா ஃபின்லேருந்து இந்தியன் ஹோட்டல்ஸுக்கும் சேர்த்து பார்த்தாரு. ஆமாம். அப்போ தான் ஃபஸ்ட்டு அங்கிளுக்கு 92ல் ஐடியாலாம் கொடுக்குறாரு எம்பரருக்கு. என்னது? ஆமாம். பழைய எம்பரர் கொண்டு இங்கே நிறுத்துறாரு. ஆமாம். புது எம்பரர் வந்தோடனே எம்டி ஆகி இந்தியன் ஹோட்டலையும் சேர்த்து பாருங்கிறாரு. கரெக்ட். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, நீ இந்த வடால்ஃப் அஸ்டோரியா அங்கெல்லாம் என்னன்னா இந்த நியூயார்க்கு, லண்டன்னு, ஜேம்ஸ் பேலஸு அதெல்லாம் அந்த ஆள் தான் வாங்கினது. கரெக்ட். ஆமாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணார், இதை வாங்கி போட்டுக்கிட்டாரு. எது? டெட்லி வாங்கி போட்டுட்டாரு. டெட்லி வாங்கி போட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இதெல்லாம் பண்ணிட்டாரு. ஆமா. இட் வாஸ் நாட் ஃபெயின். அப்புறம் என்ன ஆச்சுன்னு ஆமா 2002ல அப்புறம் டாடா சன்ஸ்க்கு போர்டில் அப்பாயிண்டட் வேற ஆயிட்டாரு. மெம்பர் ஆஃப் த போர்டே ஆயிட்டாரு. 2002லயே போர்டு மெம்பர். ஆமா. அப்புறம் பாரு. அப்புறம் ஸ்ரீ ஜோரபாய் ட்ரஸ்ட்ல பிரின்சிபல் ஸ்டேக் ஹோல்டர் டாடா சன் ட்ரஸ்டி ஆயிட்டாரு. அப்புறம் he was promoted into R&T Associates, a private investment company of Ratan Tata. ரட்டன் டாட்டா ஒரு பிரைவேட் கம்பெனிக்கு இவர் அதே அசோசியேட்ல ஆயிட்டாரு. ரைட்டா. இது அப்புறம் படி. அப்புறம் கண்டினியூ டு சிட் இன் தி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் டாடா சன் until his retirement in 2013 வரைக்கும். at the age of 75 வரைக்கும் the prescribed retirement age வரைக்கும் இருந்தார். அதுக்கப்புறம் டாடா ட்ரஸ்ட்ல இருந்திருப்பாரு. ட்ரஸ்ட்ல இருந்திருக்காரு ரட்டன். ஆமா. ரைட்டா. ரத்தன் டாடா ட்ரஸ்ட்ல இருந்தாரா? ஆமா. ரைட். இப்போ அவர் பையன் எங்க இருக்கான்? ஒரு பையன் இருப்பான் பாரு. ஆமா. அவருக்கு ஒரு சன் அஜித்னு இருக்காரு. அவன் என்னன்னு பாரு. டாடா கன்சியூமர்ஸ்ல இருக்காரு எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரா. பாத்தியா? Chief Operating Officers of Tata Consumer Productsல. யாரு? இவரோட சன். பேர் என்ன? அஜித் கிருஷ்ணகுமார். சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸர் COO. 2020ல ஜாயின் பண்ணியிருக்காரு டாடா குரூப். ஆமா. அதுக்கு முன்னாடி டாடா குரூப்ல 2013ல இருந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. குரூப் சேர்மன் ஆஃபீஸ்ல ஸ்ட்ராட்டஜி, கார்ப்பரேட் ஃபைனான்ஸ், அப்புறம் MA ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் பார்த்திருக்காரு இவர். பார்த்துருக்காரு. 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கரெல்லாம் இருந்திருக்காரு. முதல்ல வெள்ளம் அமிச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர் ஆக்கி ஆமா திரும்பி தாத்தா கம்பெனிக்கே கூட்டிட்டு சேர்மன் ஆஃபீஸ்லேயே வச்சிருக்கிறாரு. இப்போ புது தலைவர் இவரை கை வச்சிட முடியுமா? இதுதான் பீயிங் பர்ஃபெக்ட் கோர்ட்டியர். இன்னும் 2-3 காட்டுறேன் உனக்கு. இது ஃபர்ஸ்ட். இப்போ ஃபர்ஸ்ட் 2-3 லா எதுக்கும் அதுக்கும் பாரு. கரெக்ட். ஃபர்ஸ்ட் லா இப்போ என்ன சொன்னான்? என்ன சொல்றாருன்னா அவாய்ட் ஆஸ்டினேஷன். அப்போ யாருக்கு அவனுக்கு தெரியுமா கிருஷ்ணகுமாரை பற்றி? யாருக்கும் தெரியாது. கிருஷ்ணகுமாரே அவரை பற்றி பேசுறாரா? லைலால ஏதாவது பில்டிங் கொடுத்தாரா? இல்ல. ஏதாவது இருக்கா? உனக்கே கிருஷ்ணகுமார் தெரியாது இன்னைக்கு வரைக்கும்? ஆமா. ஆல்பினுக்கே தெரியாது. தெரியாதா? அடுத்தது பிராக்டிஸ் நான்சலன்ஸ். அவர் இவ்வளோ பெரிய படா கில்லாடி, எங்கள் அப்பா கமிஷனரு, ஏதாவது வாயை விட்டு எங்கேயாவது இருக்கா? இல்லை. ஓகே. உல்ஃபாவோட ப்ராப்ளம் வந்தது டாடா டீக்கு. அதை இவர் தான் சால்வ் பண்ணார் யூசிங் ஹிஸ் ஃபாதர்ஸ் போலீஸ் கனெக்ஷன்ஸ். Be frugal with flattery. It may seem தாத்தா பற்றி எங்கேயாவது பேசி தாத்தா கடவுள், தாத்தா தெய்வம் சொல்லியிருக்காரா?
சொன்னார அடுத்தது arrange to be noticed. அப்பப்போ கரெக்டாக நோட்டீஸ் அதனால தான் என்ன மாதிரி ஆளுக்கு தெரியுது. Correct. Alter your style and language according to the person you're dealing with. நான் கமிஷனருக்கா பேட்டான்னு சொன்னாரு. அதான் இது முதல்ல இது. Never be the bearer of bad news. அவர் எது வச்சாலும் சக்ஸஸ். Correct. பையன் எங்க இருக்கிறான்? அதான் கரெக்டான எக்ஸாம்பிள் எடுத்து காமிச்சு. பையன் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டான்னா பையன் செட்டில்டா, தாத்தாவே நிறைய காசு வாங்கி போட்டிருப்பாரு, ஷேர்லாம் இருக்குமா? ஆர்என்டி அசோசியேட்ஸே டைரக்டராக இருந்தவர். தாத்தா சொல்லியிருப்பார்ல பையனை பார்த்துக்குன்னு. ஒத்துக்கணும். இப்போ சந்திரசேகரால் காலி பண்ண முடியுமா இவர்? இதுதான் பர்ஃபெக்ட் கோர்ட்டியர் நம்பர் 1. நாளைக்கு செகண்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். சரி. சந்திரசேகர் ஏன் இப்படி வந்தார் அப்படிங்கிறத பார்ப்போம். சரி. இதனால் முதல் கோர்ட்டியரை பார்த்தோம். நாளைக்கு இன்னொரு கோர்ட்டியர் பார்ப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லிவிடுங்க. அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்தை மெசேஜ் பண்ணுங்க. அவன் என் தம்பி, அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.